முக்கிய செய்தி: பொள்ளாச்சி சம்பவம் தொடர்பான ஆதாரங்களை சபாநாயகர் அப்பாவுவிடம் சமர்ப்பித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் இருக்கிறார். சாமுவேல், பாலியல் வன்கொடுமை நடந்து 12 நாட்களுக்கு பிறகே வழக்கு பதியப்பட்டதாக முதல்வர் விமர்சனம் செய்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. யுவராணி, இன்றைய தினம் அதிமுக தரப்பில் சட்டப்பேரவை கூடுவதற்கு முன்பதாக அதாவது பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் தொடர்பான ஆதாரங்களை சமர்ப்பிப்பதாக நேற்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று அதிமுகவினர் சார்பில் சபாநாயகர் அப்பாவுவிடம் அந்த ஆதாரங்களானது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரம் தொடர்பாக உடனடியாக மாணவி புகார் அளித்த 24 மணி நேரத்தில் திமுக அரசு அந்த உரிய நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக தமிழ்நாடு முதல்வர் தெரிவித்திருந்தார். ஆட்சியில் பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் 12 நாட்கள் கழித்து அதிமுக ஆட்சியின் போது அந்த குற்றவாளி புகாரின் தகவல் அறிக்கையானது பதிவு செய்யப்பட்டதாக தமிழ்நாடு தெரிவித்திருந்தார். எதிராக அதாவது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, நானும் புகார் 20 பதிவு செய்யப்பட்டது ஆதார சட்டப்பேரவையில் சமர்ப்பிக்கிறோம் என்று தெரிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் அதிமுகவினர் தரப்பில் அதாவது சட்டசபையில் சமர்ப்பிக்க என்பது குறிப்பிடத்தக்கது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி சாமுவேல். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் EPS நேற்று காரசார வாக்குவாதம் நடைபெற்றிருக்கிறது. பொள்ளாச்சி சம்பவம் தொடர்பான ஆதாரங்களை சபாநாயகர் அப்பாவுவிடம் சமர்ப்பித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது.